இப்பதான் இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் துணை கேப்டன் பதவியோட அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள ஒரு மேஜர் செட்பேக் ஏற்பட்டிருக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியின் போது காயமடைந்த ஸ்ரேயஸ் ஐயர் இப்ப ஐசியூல இருக்காரு. அவரோட விலா எலும்புல ஏற்பட்ட காயம் அப்படிங்கிறது உள் ரத்த கசிவு ஏற்பட்டு இப்போ கொஞ்சம் சீரியஸாவே இருக்கு அப்படின்னு பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்புல ஸ்ரேயஸ் ஐயர் இருந்துட்டு வராரு. அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அவரோட காயம் அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமானதா தான் பார்க்கப்படுது. குறிப்பா தொற்றுநோய் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அவர் ஐசியூல வச்சு தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. இந்திய மருத்துவர்களும் சிட்னிலேயே தங்கியிருந்து ஸ்ரேயஸ் ஐயரோட உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க அப்படின்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அடுத்ததா இந்தியா பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்காங்க, ஒரு நாள் தொடர். இதுல ஸ்ரேயஸ் ஐயரும் இடம்பெறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ச்சியா இந்திய அணியில பயணிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய தொடர்களா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயருக்கு மறுபடியும் இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய முக்கியமான வீரர்கள் இன்ஜுரியில இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் ரிஷப் பண்ட், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா. இவங்க எல்லாருமே அடுத்த தொடருக்குள்ள சரியாயிடுவாங்க, இந்திய அணிக்கு மறுபடியும் திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்குள்ள ஸ்ரேயஸ் ஐயரும் சரியாகி வந்தாதான் அவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்குள்ள கிடைக்கல அப்படின்னா அவரோட கிரிக்கெட் எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறப்போகுது.